வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில், நவராத்திரி பண்டிகை காலத்தில் மின்னணு பொருட்களின் விற்பனை 20 முதல் 25% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் கொள்கைகள் வலுவான பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையின் செயல்பாடுகள் குறித்து தவறான வீடியோ பதிவுகளை பகிரும் சமூக ஊடகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே துறை எச்சரித்துள்ளது. சுகாதார அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து அதிகரிக்க உள்ளதாக மத்திய மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் கைதல் பகுதியில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாநில சிறப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 305 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் என்னும் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 38 புகார்கள் பெறப்பட்டதில் 24 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணம் உறுதி செய்யப்பட்டது. மத்திய பிரதேசம் இந்தூரில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.